பாம்பு தலையில நுழைஞ்சு அது உடம்புக்குள்ள உள்ள போற மாதிரி இருக்கும். இது வந்து சர்ப்ப இது மாதிரி இருக்கு, வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. வாங்க மாட்டாங்க. அது ரொம்ப நாள் விற்காம போகாமலே இருக்கும். அந்த வீடை வாங்கலாமா? எப்பவுமே ஏல்பி லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல ராகுவோ கேத்துவோ இருந்ததுன்னா பாம்பு மனை அப்படின்ற அமைப்பு தான் அமையும். சோ பாம்பு மனை தான் அது பாம்பு பேரே. மனை தான் அது பேரே. ஏன்னா அந்த பாம்பு மனை எப்படி ஒண்ணு குறுகலாக இருக்கும், இல்லைன்னா அந்த பாம்பு மனை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும். நீளம் அதிகமாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஒரு வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு வீட்டை வந்து வாங்கலாமான்னா வாங்கக்கூடாது. அந்த லக்னம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அட்சய லக்னம் போகிற வரைக்கும். ஏன்னா அட்சய லக்னம் இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்கே இருக்கும். அந்த லக்னம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா நல்ல வீடே அமைவதற்கு உண்டான சாதகமான தன்மை வரும்போது நல்ல வீட்டாக வாங்கிக்கலாம். அந்த தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த தசாபுக்தி மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மாற்றம் அடையும். ஓகே, நீங்கள் இப்போ சொன்னதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன் சார். ஒருவேளை இந்த மாதிரியான வீடு தான் ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கு, அதைத்தான் வாங்கி அவங்க குடி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அது சர்ப்பயோகம் இருக்கிற வீடா பாம்பு மனையாக இருக்கா அப்படி எதுவுமே தெரில, எனக்கு ஒரு வீடு வேணும், நான் தங்க ஒரு குச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை போய் வாங்கிடுறாங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? இப்போ பாம்பு மனை இருக்கிற வீடு வந்து ராகுவும் கேத்துவும் சாதகமான தன்மையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக மேஷத்தில் ராகு இருக்கு, இல்லை வந்து மேஷத்தில் வந்து கேத்து இருக்கு, சிம்மத்தில் கேது பகவான் இருக்காரு, தனுசுல கேது பகவான் இருக்காரு, ராகு பகவான் வந்து மிதுனத்தில் இருக்காரு, துலாத்தில் இருக்காரு, அதே மாதிரி கும்பத்தில் இருக்காருன்னா சாதகமான தன்மையாக மாறக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அவங்களுக்கு நல்லாவே இருக்கும், அமைப்பு இருக்கும். இது மாறி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாம்பு மனை அவங்களுக்கு சாதகமற்ற தன்மையை தான் காண்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு துலா லக்னம் 4ஆம் பாவத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாம்பு மனை வந்து அவங்கள வச்சு செய்யும். பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட வீட்டு மேல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். கடனை அவங்க அடைக்கவே முடியாது. ஸோ கஷ்டம் அப்படிங்கிறது இருந்துட்டே கஷ்டமாவே இருக்கும். வாசு தோஷம் வர்றவங்கலாம் வாசு தோஷம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.